ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸில் CentOS எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றது தான். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதனுடைய ரியல் டைம் கமாண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கமாண்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதுக்காக நான் வந்து ஒரு பிசியே பை பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அதனால் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ரெட் ஹேட் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அதில் சம் அது வந்து பை பண்ணுற மாதிரி இருக்குது. ரெட் ஹேட் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது முடியலன்றதுனால தான் CentOS. ஏன்னா சேம் as ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான். உபுண்டு வேறு, ஓகேங்களா. சென்ட்டு, ரெட் ஹேட் இவங்கெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலியில் வருவாங்க லினக்ஸில். அதனால் 99% சேமாக தான் இருக்கும் கமாண்ட்ஸ் எல்லாம். சரி, ஓகே. நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றத நான் சொல்கிறேன். VMware நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து CentOS டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், ஓகேங்களா. கெட் இன்டு பிசின்ற ஒரு வெப்சைட்டில் தான் இருக்குது. அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து VMware இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு பெரிய கான்ஃபிகரேஷன்னா ஒன்றும் இல்லை. மினிமம் ஒரு 4 ஜிபி இருக்கிற லேப்டாப்போ இல்லைனா சிஸ்டமோ இருக்கணும். ஒரு i3 இல்லைனா i5 8th ஜென் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 4 ஜிபி ரேமுன்றதுக்கு பதிலாக 8 ஜிபி இருந்தால் இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க் ஒரு 500 ஜிபி, ஹெச்டிடியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்டியாக இருந்தாலும் சரி, ஓகே தான். இது தான் நான் வச்சு இப்போ கான்ஃபிக் பண்ணுறேன். நான் இந்த பிசியில் வேறு எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை. வெறும் இது மட்டும் தான் இருக்குது. VMware மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் இது ஓகே, தாங்கும். சரி, ஓகே. எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு பிஃபோராகவே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. விர்ச்சுவல் மிஷின் எதுக்காக யூஸ் ஆகுன்றதும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் ஹைப்பர் வியூவும் ட்ரை பண்ணிட்டேன். ஹைப்பர் வியூவுமே இருக்குது. சரி, விர்ச்சுவல் மிஷினில் போட்டால் இன்னும் அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டு, நிறைய ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் VMware போட்டேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறேன். அதில் போயிட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய ஓஎஸோட ஃபைல்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், ஓகேங்களா. இது வந்து பேசிக்காக கேட்குறது தான். நம்ம ஃபுல் நேம், அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். அதை நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து எங்கே, அதாவது இந்த VMware ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்றதுக்கான லொக்கேஷன் தான் இது, ஓகேங்களா. அது டாக்குமெண்ட்குள்ளே விஎம்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா. விர்ச்சுவல் மிஷின் அதுக்குள்ளே அந்த CentOS அந்த மாதிரி நேமில் அது ஸ்டோர் ஆகும். அது அதாவது இந்த ஓஎஸோட பேக்கப், அதாவது நீங்கள் இது இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த ஃபைலை வேற ஒரு VMwareல எடுத்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தாலுமே அதில் ஒர்க் ஆகும். இது நான் ஃபஸ்ட்டு ஹைப்பர் வியில் இதெல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டேன், சரிங்களா. இது எங்கே ஸ்டோர் ஆகுதுன்றது தான், வேறு எதுவும் இல்லைங்க. அதே விர்ச்சுவல் மிஷின் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம விருப்பம் தான், என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம் அதில். இல்லை நம்ம அந்த நேமில் வந்து என்ன கொடுத்துருக்கோ அதை கூட நம்ம விட்டுக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் வந்து மேக்ஸிமம் டிஸ்க் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 20 ஜிபி எடுத்துக்குது பாருங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, அதனுடைய ஹார்ட் டிஸ்கோட சைஸ் தான் இது எடுத்துக்குது, சரிங்களா. அது மினிமம் 20 கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம ஹார்ட் டிஸ்கை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதில் ரேம் வந்து டிஃபால்ட்டாகவே 1 ஜிபி எடுத்துக்கிச்சு, சரிங்களா. வேணும்னா நம்ம அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து லினக்ஸுன்றதுனால 1 ஜிபி எனக்கு போதும். ஃபஸ்ட்டு எனக்கு என்னது, ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சு. இருங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை நான் ஓப்பன் கொடுக்குறதுக்கு முன்னாடி லைட்டாக கையப்பட்டவொடனே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன். சரி, இங்கே இருங்க. இது லோடாகி வரும். சரி இருங்க, இது லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் CentOS இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணதோடைய விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ண அந்த மிஷினு. ஓகேங்களா, இதுதான் ரேம் 1 GB. ப்ராசர் என்னுடைய கோர்லேருந்து ஒரு கோர் எடுத்துப்போம். அது இல்லாமல் ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ சைஸ் வந்து இதுக்கு நான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதனுடைய சோர்ஸ் ஃபைலு, அதாவது இது எங்கேருந்து நான் வந்து இந்த ஃபைலை நான் எடுத்திருக்கேன், அந்த டி டிரைவில் நான் அந்த இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் இது, சரிங்களா. அப்புறம் வந்து நெட்வொர்க்கோட இது யூஎஸ்பி இது பண்ணுறது, யூஎஸ்பி கண்ட்ரோல் பண்ணுறது, சவுண்டு, பிரிண்டரு, டிஸ்பிளே, இது இது எல்லாத்தோட இது இது தானே இப்போ நார்மலாக ஒரு பிசினா இது எல்லாமே இருக்கும்ல, அது மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் மிஷினில் இது ஒரு பிசி, இது செட்டப்பாக எல்லாமே இருக்குது. இதனோட கீழே அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இதனோட ஸ்டேட் வந்து ஆஃபில் இருக்குது. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். இது இருங்க நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன், இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம விண்டோஸ் 7, 8, 10, 11 கூட இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ரொம்ப அதுக்கும் வித்தியாசம் வராது, சரிங்களா. இது இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே உங்களுக்கே தெரியும், இது என்னடா விண்டோஸோட ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தான் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக ரெட் ஹேட் நான் ட்ரை பண்ணுறேன். நான் அது வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரையலாவது வாங்கி, ஒரு 30 days ட்ரையலாவது வாங்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு CentOS ஓகே தான், பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த ரெட் ஹேட் தான், அதில் ஒர்க் பண்ணாதான் அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும் நமக்கு. லோட் ஆகட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸோட அந்த ப்ரோக்ராம்ஸ் எப்படி நம்ம விண்டோஸ் லோட் ஆகக்குள்ள அந்த விண்டோஸ் லோடிங் பட்டன் காட்டும்ல, அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட அதனுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே லோட் ஆகுறது, இன்ஸ்டால் ஆகிறதுக்காக. இருங்க, இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல, இது தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து நான் இதுவரையும் வந்து நான் ஒரு தியரிட்டிக்கலாக சொல்லக்குள்ள அது உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் புரியாது, ஓகேங்களா. அந்த கமெண்ட்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இதுவுமே நானுமே இதை இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. அதனால் எனக்கு லினக்ஸ்னால் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அப்படிலாம் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. அதுபோல தான் இந்த வீடியோ மெயினாக யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு ஃப்ரெஷராக ஒரு லினக்ஸ்னால் என்னன்னே தெரியாத, நான் லினக்ஸ் படிக்க போகிறேன் அப்படி செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ 100%, 200 இல்லை, ஒரு 1000% இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதர்வைஸ் இப்போ லினக்ஸை பற்றி எனக்கு பேசிக்காக தெரியும், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் வந்து மெயினாக இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்காக தான். ஏன்னா இந்த லினக்ஸுக்கு நானும் ஃப்ரெஷர், அதனால தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றும் இல்லை, லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஆக்சுவலாக இதில் தமிழும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் CentOS நான் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா சாரி, அதில் தமிழே இருந்துச்சு. ரெட் ஹேட் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே இதில் இருக்கான்னு பார்க்குறேன். இதுலேயும் இருக்குங்க, இந்த இருக்கு பாருங்கள் தமிழ். ஆனால் இருந்தாலும் நம்ம அதை சூஸ் பண்ண மாட்டோம், அதுதான் நம்ம உலக வழக்கம்னு சொல்கிற மாதிரி, ஓகேங்களா. இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. அப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட் சூஸ் பண்ணிவிட்டு கீழே நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூன்னு கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டேன், லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, விண்டோ வந்துருச்சு. இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரூட்டோட பாஸ்வேர்ட் ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு லினக்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகே, இங்கே மேலே பாருங்களேன், இது கீபோர்டு, ஓகேங்களா. இது வந்து
இன்ஸ்டாலேஷன் சோர்ஸ் ஓகேங்களா, இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே அது வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த டிஸ்கை நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். நம்ம இதை கிரியேட் பண்ணக்குள்ள ஒரு 20 GB ஒதுக்கியிருந்தோம்ல, அந்த 20 GB தான் எது. அதை நான் இதுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடுறேன், அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதனுடைய ரூட்டர் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ரூட்டோட பாஸ்வேர்ட். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம விண்டோஸுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோ, நான் இது முன்னாடியே சொல்லிட்டேங்க, ஃபஸ்ட்டு லினக்ஸ் வீடியோவில் இதுதான் நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே, சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்க. எக்ஸாம்பிளாக நம்ம விண்டோஸுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு எப்படியோ, அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் எப்படியோ, அது மாதிரி லினக்ஸுக்கு ரூட்டருங்க, அவ்வளோதான் சிம்பிள். இதுக்கு நான் பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறேன். இதில் செட் பண்ணுறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்ஸு ஓகேங்களா, கேரக்டர்ஸஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு 6லேருந்து 8 வரைக்குமாவது இருக்கணும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ், அதாவது அட்டோ இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள்ஸு, அப்புறம் நம்பர்ஸு ஓகேங்களா இருந்தால் தான் அது எடுத்துக்கும். இது லாக் ரூட் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம டிக் பண்ணிட்டோன்னா வச்சுங்களேன், இந்த அக்கௌண்ட்டே லாக் ஆகிடும். ஓகேங்களா, இந்த இந்த லாக் அக்கௌண்ட்டை நான் டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகேங்களா, வேறு எந்த லாகினையுமே நான் என்ன பண்ண முடியாது, லாகினே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா ரூட் அக்கௌண்ட்டை தாண்டி நம்ம எந்த யூசரையுமே நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன பண்ணாது, இது கன்சிடர் பண்ணாது. ஃபஸ்ட்டு ஓஎஸ் போடக்குள்ள இதே தான் விண்டோஸும் பண்ணும். ஓகேங்களா, இதே தான் பண்ணும். நம்ம அதை டிசேபிள் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ நான் இதை வந்து லாக் கொடுத்துட்டு ஓகேங்களா, நான் வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி போட்டால் கூட எனக்கு என்ன ஆகாது, அதுக்கப்புறம் நார்மல் யூசர்லேருந்து என்னோட ரூட்டோட பாஸ்வேர்டை என்ன பண்ண முடியாது, அன்லாக் பண்ண முடியாது. ஓகேங்களா, அக்கௌண்ட்டை, சாரி பாஸ்வேர்டு இல்லை அக்கௌண்ட்டை, அதனால இதை கொடுக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். இது கொஞ்சம் லோட் ஆகும் ஃபுல்லாக வர்றதுக்கு, இதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும் ஃபுல்லாக. இது கொஞ்சம் லோட் ஆகி தான் வரும். ஃபுல்லாக அந்த பேக்கேஜஸ் எல்லாமே நமக்கு எப்படி சொல்கிறது டவுன்லோட் ஆகும். இது முடிஞ்ச வரையும் இதை நாம் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள இன்டர்நெட் கனெக்டில் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் அந்த பிசியில். இந்த பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே, இது டவுன்லோட் ஆகிற டைமில் நம்ம வேறு ஏதாவது பேசுவோம். இப்போ லினக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கமாண்ட்ஸ் சொல்லியிருந்தோம் தெரியுங்களா. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பேசிக்கான கமாண்ட்ஸ் பார்த்துருந்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஓஎஸ் ஒரு சிஸ்டம் லாகின் பண்ணால் நமக்குன்னு ஒரு ஃபோல்டரு, நமக்குன்னு ஒரு ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். அதை ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி காப்பி பண்ணுறது, ஒரு சில இடத்த கட் பண்ணி இன்னொரு இடத்துக்குமே பேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணுவோம்ல. ஃபஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி பேசிக்காக, அதாவது ஒரு லினக்ஸ்குள்ளே நான் வந்து வெறும் கமாண்டை யூஸ் பண்ணியே நான் எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒர்க் பண்ணுற லினக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிராஃபிக்கல் ஓரியன்டாக இருக்காது. சரிங்களா, அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதாவது இந்த கமாண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சர்வரே அக்சஸ் பண்ணுவாங்க, அந்த லினக்ஸ் சர்வரே.
ஸோ அதனால இந்த லினக்ஸோட சர்வர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஃபியூச்சரில் நமக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் லேர்ன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தடுத்த நிறைய நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிலேட்டடான, அதாவது ஐ மீன் பர்மிஷன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம எல்லா பர்மிஷன்ஸும் இருந்து எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது, அப்புறம் வந்து அதை அக்சஸ் பண்ணுறது, யார் யார் அக்சஸ் பண்ணணும் என்ற எல்லா இதுவுமே நம்ம வந்து ஈஸியாக லினக்ஸ் சர்வரில் நம்ம ஈஸியாக செய்யணும்னா இந்த பேசிக்கான கமாண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, நான் இதுவா டக்கு டக்குன்னு நம்ம செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ரோலுக்கு போயிட்டோன்னா மேனேஜ் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக வந்து லினக்ஸில் வந்து L1ல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரெஷராக இல்லை, புதுசாக அந்த லினக்ஸ் சர்வருக்குள்ளே ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இந்த கமாண்ட் வந்து ஒரு வரப்பிரசாதம். அதாவது நான் சொல்கிற இந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்னது, இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா அங்கே வந்து கிராஃபிக்கல், அதாவது மவுஸை வச்சு நம்ம செய்கிற மாதிரினா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் அங்கே வந்து கமாண்ட் ஃபுல்லாகவே கமாண்ட் தான், கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஏதாவது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா கூட அதுக்கும் கமாண்ட் தான். அப்போது ஃபுல்லாகவே கமாண்டு தான் யூஸ் பண்ணி நம்ம செய்யணும்னு உள்ள ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா எது எங்கே செய்யணுன்றதே நமக்கு வந்து மறந்துடும். ஆக்சுவலாக நான் அதில் ஒர்க் பண்ணலை, ஓகேங்களா, ஒர்க் பண்ணியிருந்தா இன்னமும் அதை பற்றி அனுபவம் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, நமக்கான டைம் இது இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஓகே நம்ம முடிஞ்ச வரையும் நமக்கு தெரிஞ்சதை 4 பேர் ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான்.